எதுவுமே கிடையாது. எனக்கு மென்டரிங் பண்ணவும் ஆள் கிடையாது. 2 வருஷம் திருச்சி விகேன்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச்எல் ஃபேப்ரிகேட்டர் பாய்லர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி 400 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தேன். 2 வருஷம் நான் வேலையை விட்டு வர்றப்ப எனக்கு 6000 ரூபாய் சம்பளம், கெஸ்ட் ஹவுஸ், காரு, சீஃப் இன்ஜினியர். நான் படிச்சதுக்கு கொடுக்கல, என்னுடைய ஆர்வத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கு நான் பங்காற்றின உழைப்புக்கும் எனக்கு கொடுத்த அங்கீகாரம். அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் என்ன வளர்ந்தேன். அப்ப எங்க அப்பா என்ன பார்க்க வந்தப்ப பார்த்தாங்க. என்ன வந்து அப்ப எல்லாரும் எனக்கு வயசு வந்து 20. எனக்கு இப்பயும் மீசை இல்ல, அப்பயும் மீசை இல்ல. 20 வயசுல எங்க அப்பா கேட்ல வந்து கேட்கிறாரு, முத்துராமன் இருக்காரான்னு. அவன் செக்யூரிட்டி சாருன்றான். நம்ம பையன் எப்படா சாரானா அப்படின்னாரு எங்க அப்பா. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்ப உனக்கு வந்து நீ தொழில் பண்ண தகுதி ஆயிட்ட, நீ வந்து தொழில் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியாது. 56 ரூபாய் முதல். 1990 நான் முத தொழில் தொடங்குறதுக்காக மதுரைக்கு வந்தேன். நான் தேர்ந்தெடுத்த ஊர் மதுரை. தப்பான சாய்ஸ். தொழில் பண்ண ஆர்வம் இருந்துச்சு, டெக்னிக்கலா எனக்கு தெரியும், கமர்ஷியல் அறிவு கிடையாது. தொழில் பண்ண மதுரை நான் எடுத்த ஊரும் தப்பு. இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் மதுரை ஒத்தே வராது. டீ வடை வடை போண்டா இதான் மதுரை ட்ரேடிங் சென்டர். டெக்னாலஜி, ரா மெட்டீரியல், ஏன்னா இதே மாதிரி ஆசை இல்லாத ஊரு. சௌக்கியமா இருக்கிறாங்க, 20 ரூபா இருந்தா போதும், இட்லியை சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கிறாங்க. வாழ்க்கையில நான் வந்து ஸ்கேல் அப் பண்ற ஆர்வமே இல்லாத ஒரு நான் யாரோட இருக்கணும், அதுதான் நான் ஆக போறேன். என்ன சுத்தி இருக்கவனுக்கு போற ஆசை இல்லாதப்ப எனக்கு மட்டும் இப்படி ஆசை வரும். சரி, நான் வேற தொழில் தர்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது, சைக்கிள் ரிக்ஷா ஸ்பேஸ். பத்தல, வருமானம் பத்தல. டெக்ஸ்டைல் மிஷின்ல இந்த பக்கம் சொல்லி இருக்குது, டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில்க் மெஷினரி ஸ்பேஸ், வருமானம் பத்தல. சரி, பணம் இருந்தா தான் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தெரிஞ்சவங்கலாம் ஜெட்டியாரா பிறந்தா ஈஸியா கடன் வாங்கலாம், கிரெடிபிலிட்டி இருக்குது. அந்த இதுல சொந்தக்காரங்க கடன் வாங்கினேன். எங்க அப்பா இந்தியன் பேங்க் எம்ப்ளாயி, மெட்ராஸ்ல இருக்காங்க. கடன் வாங்கினேன். பணம் இருந்தா தான் பணம் பண்ணலான்றதுக்காக ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். அன்னைக்கு நான் வச்சுக்கிட்ட குறிக்கோள் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், பணம் பணத்தை பண்ணும். அப்ப அடிப்படை பணம் தேவை. பணம் தேவைன்றதுக்கான 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுட்டு ஷேருக்கு போனேன். எந்தவித அனுபவமும் கிடையாது, திருப்பி வெறும் ஆர்வம் மட்டுமே. அர்ஷத் மெத்தா ஸ்கேம், கொலாப்ஸ், 20 லட்சம் மைனஸ் 8 லட்சமா ஆயிடுச்சு. அப்ப கம்மியா வந்த வருமானமும் போய் என்னோட 23வது வயசுல எனக்கு கடன் 20 லட்சம். அடுத்தவன் தான் மருந்து குடிச்சிட்டு செத்து போயிடுவான். சூசைட் தான் இருக்கல ஈஸி. என்ன திருப்பி ஜெயிக்க முடியாது. என் வருமானம் 10,000, நான் கட்ட வேண்டிய வட்டி 25,000. அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனா நான் நம்பினேன், நான் கெட்ட செலவு எதுவும் பண்ணல, என்னோட திறமை வீண் போகாது என்ன நான் நம்பினேன். திருப்பி நான் வாழ்க்கையை தொடங்கினேன். அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, டே நீ வந்து எனக்கு பிள்ளையா பிறந்தனால அவங்களோட கடமை என்ன, கடைசி கடமை கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா பெற்றோருக்கு கடமை முடிஞ்சு. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கடன் இருக்குது எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நானே கடன்ல இருக்கிறேன். என்ன நம்பி ஒரு மனைவியை வச்சு கடன்ல வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? இல்ல நீ ஏன் பண்ணிக்க மாட்டேன்ற காரணம் சொல்லு. இல்ல எனக்கு வந்து தொழில லாஸ், அந்த லாஸை நான் சரி பண்ண போற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்ப நீ கடன் அடைப்ப அது எனக்கும் தெரியாது. நான் கடன் அடைச்சோன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி நீ எவ்வளவு கடன் சொல்லு, நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னாங்க. எனக்கு அன்னைக்கு இருந்த கடன் ஆக்சுவலா 20 லட்சம். நான் எங்க அப்பா மட்டும் போய் சொன்னேன், கடன் எவ்வளவுன்னு சொல்லுவேன், நீங்க கடன் அடைக்க கூடாது, அந்த பணத்தை எனக்கு தரணும், அதை நான் திருப்பி முதல்ல வச்சு நான் ஜெயிச்சு வரணும். சரி பரவாயில்ல சொல்லு, எவ்வளவு கடன் சொல்லு சொன்னேன். 2 லட்சம் ரூபாய் கடன் சொன்னேன். எனக்கு உண்மையான கடன் 20 லட்சம். எங்க அப்பா அம்மாக்கு தாங்காதுன்னு எனக்கு தெரியும், அதான் என் குடும்ப பின்னணி. 2 லட்சம் கேட்டதுக்கு எங்க அப்பா அம்மா 3 நாள் வாய மூடல, அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாங்க. டே நான் 30 வருஷம் வேலைக்கு போய் எனக்கு கிராஜுவேட்டியே 3 லட்சம் தான் வரும், நீ 2 வருஷம் தொழில் பண்ணி 2 லட்சம் கடன்ற, இது எப்படிடா அப்படின்னாங்க. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தொலைச்ச இடத்துல தேடுவேன், நான் திருப்பி வந்துருவேன்னு. திருப்பி எனக்கு வந்து சரி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க, உனக்கு 2 லட்சம் தர்றேன். 2 லட்சத்தை கொடுத்தாங்க. நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் ஒய்ஃப்ட ஃபர்ஸ்ட் நைட்ல நான் சொன்ன முதல் வார்த்தை, என்னுடைய கடன் இவ்வளோ, இந்த கடன்லாம் அடைச்சப்பட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுதுன்னு. அன்னைக்கு பூரா அழுகதான். ஆனால் நான் எனக்கு உண்மையானவன், நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. இதை விட கடன் வேற யாரும் கூடன்னு சொன்னா பொய். நான் என்னுடைய உண்மை தன்மையால தான் நான் ஜெயிச்சிருக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உண்மையானவர்களா இருங்க, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். என்ன மனைவி வந்தப்ப எனக்கு அதிர்ஷ்டம் வருது. அதாவது லைஃப்ல எப்ப வேணா கஷ்டப்படலாம், எவ்வளவு வேணா கஷ்டப்படலாம், நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். போராட்டம் தான் வாழ்க்கை, சவால் தான் வாழ்க்கை. அவங்க எல்லாருமே சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வேதனையும் எவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அதே மாதிரி அடிப்பட்டவனுக்கு தான் அந்த வேதனை புரியும். ஒருத்தருக்கு அது வந்து 500 ரூபாய் வேல்யூ, ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் வேல்யூ, ஒருத்தருக்கு 5 கோடி ரூபாய் வேல்யூ, ஒருத்தருக்கு 500 கோடி ரூபாய் வேல்யூ. அது புரிஞ்சுக்கும் தன்மையை பொறுத்து இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தர் ஸ்பீச்சில் இருக்கு, தனித்தனியா பேசிட்டே போலாம். நான் பேசுறப்ப சொல்லிடுறேன். எனக்கு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் வந்துச்சு. நான் திருப்பி ப்ராடக்டை கூட்டினேன்.
அதுக்கப்புறம் நான் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் தொழிலுக்கு வந்தேன். இந்த தொழில பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு டிஎன்பிஎல் பேப்பர்ஸ் பாஸ் பண்றேன். இருந்தாலும் எனக்கு வளர்ச்சி பத்தல. 1997 எனக்கு கல்யாணம் 94. மதுரையில இருந்தா உருப்பிட முடியாது, வளர்ச்சி வேணும்னா கோயம்புத்தூர் போகணும். ஏன்னா சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வெஸ்டர்ன் பார்ட் பெல்ட் தான் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஊரு. அங்க போனாதான் முன்னுக்கு வரலாம். ஏன்னா அங்கதான் வந்து தொழில் வளர்ச்சி இருக்குன்றக்க நான் கோயம்புத்தூருக்கு மாறினேன். வளர்ச்சி அங்கதான் எனக்கு ஆரம்பிச்சது. மதுரையை நான் தப்பு சொல்ல விரும்பல. தொழில் துறையில இண்டஸ்ட்ரீஸுக்கு மதுரை செட் ஆகாது. கோயம்புத்தூர் போனேன், ஸ்கேலப் ஆனேன். 97ல 300 ஸ்கொயர் ஃபீட்ல லட்சுமி செராமிக்ஸ் 3 பேர் வச்சு நான் இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சேன். நான் லட்சுமி செராமிக்ஸ் ஆரம்பிக்கிறப்ப என்னோட கடன்லாம் அடைச்சு முடிச்சிட்டேன். 3 வருஷத்துக்குள்ள என்னோட கடன் அடைச்சு முடிச்சிட்டேன். கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல கடன் அடைச்சு முடிச்சாச்சு. 97ல நான் கடை ஆரம்பிச்சு வர்றப்ப குஜராத் டைல் தான் ஃபர்ஸ்ட் நான் டீல் பண்றேன். இங்க எல்லாருக்குமே எது உங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனைனா தயக்கம். நான் கருப்பா இருக்கிறேன், இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தயக்கம் உங்களுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? தயக்கத்தை விட்டாதான் ஜெயிக்கலாம். எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் டைல்ஸ் வாங்க நான் குஜராத்துக்கு தான் போனேன். லாங்குவேஜ் முக்கியம் இல்ல, பினான்ஸ் டிசிப்ளின் தான் போதும். கால்குலேட்டர் ரூபா 2 போதும். என்ன தொழில் வேணா பண்ணலாம். சைனாக்கு போலாம், ஜெர்மனி போலாம், எங்க வேணா போலாம். என்ன பேனா, பேப்பர், கால்குலேட்டர், கரன்சி எதுவுமே தேவையில்லை. நம்ம பைனான்ஸ் டிசிப்ளினோட இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம நேர்மையோட இருந்தால் எந்த ஊர் வேணா போலாம். நம்ம அடுத்தவனுக்கு வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் பாக்கி வைக்க கூடாது. இவ்வளவுதான் நம்ம தேவை. எம்ப்ளாய்க்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும், உரிய தேதியில கொடுக்கணும், நம்பகத்தன்மை உண்டு பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கிரெடிபிலிட்டி நீங்க உண்டாக்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க தொழில் வளர போறீங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒரு பிராண்ட், இவங்க எல்லாரும் ஒரு பிராண்ட். அவங்க தொழில அவங்க தனித்திறமையை வெளிப்படுத்தி அவங்கள ஸ்கேல் அப் பண்ணி அவங்க தங்களை அர்ப்பணிச்சு வந்திருக்கிறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பிராண்ட். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா நீங்க உங்களை பிராண்டா டெவலப் பண்ணணும். அதை தான் நான் டெவலப் பண்ணேன். குஜராத்துக்கு போனேன், டைல்ஸ் ஆரம்பிச்சேன். லட்சுமி செராமிக்ஸ் வந்துச்சு, நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, டெய்லி வளர்ச்சி. அப்பதான் இந்தியா வளர்ந்துச்சு. இந்த கடைசி 15 வருஷத்துல தான் இந்தியா வளர்ந்துருக்கு. இந்த 15 வருஷத்துல யாரெல்லாம் தொழில் ரிஸ்க் எடுத்தாங்களோ, வளரும் தொழிலுக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அதுல நானும் ஜெயிச்சிருக்கேன். ஆனா வியாபாரமே என்ன, எவ்வளவு ரிஸ்க் அவ்வளவு ப்ராஃபிட். 100 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்தா 100 ரூபாய் லாபம், லட்சம் ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்தா லட்சம் ரூபாய் லாபம். 100 ரூபாய் ரிஸ்க்கு கோடி ரூபாய் லாபம் கிடைக்குமா? கோடி ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்தா கோடி ரூபாய் லாபம். அப்ப ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவங்க எல்லாம் தொழிலுக்கு வரணும். ரிஸ்க் எடுக்க தைரியம் இல்லாதவங்க தொழிலுக்கு வர கூட வேலைக்கு போயிடணும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான் நீ உன்னை அறிந்தால். எல்லாம் சினிமா பாட்டுல பூரா சொல்லி முடிச்சிட்டாங்க. நமக்குலாம் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. பட்டுக்கோட்டை பாடிட்டாரு, கண்ணதாசன் பாடிட்டாரு, வைரமுத்து பாடிட்டாரு. பாட்டை பூரா ஃபாலோ பண்ணா சரி. நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம், சொன்ன கருத்தை விட்டுருவாங்க, சொன்னவனை பிடிச்சுப்பாங்க. அதனாலதான் நாடே உருப்புல. நான் சொன்ன என்ன பிடிச்சிக்க கூடாது, என் கருத்தை தான் பிடிச்சுக்கணும். காந்தியை பிடிச்சுப்பாங்க, காந்தி கருத்துப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் நாடு எப்படி வரும்? நாடு வளரவே வளராது. அதனால இனிமே நீங்க எல்லாருமே சொன்னவன விட்டுருங்க, சொன்ன கருத்தை பிடிச்சுங்க. ரஜினி சொன்ன யாரும் டயலாக் எழுதி கொடுத்தாரு, பஞ்சு டயலாக் பிடிங்க, முன்னுக்கு வரலாம். ஆனா ரஜினியை பிடிச்சிக்காதீங்க, அப்பதான் நாடே உருப்படும். என்ன எல்லாரும் மறந்துடுறாங்க. நான் வந்து கஜாரியான ஒரு பிராண்ட், இந்தியாவில் லீடிங் பிராண்ட். அதுக்கு நான் டீலர்ஷிப் கேட்கிறேன். என்ன நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். சக்சஸ் டேஸ்ட் பண்ணாதான் எனர்ஜி லெவலே கூடும். அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஸ்வீட்னா புரியாது, தின்னா தான் தெரியும். இல்ல திங்காம யாருக்கும் புரியுமா? அப்ப சக்சஸ் நீங்க டேஸ்ட் பண்ணும். டேஸ்ட் பண்ண ஒரு அடிக்ஷன். அப்பதான் நம்மளால ஒண்ணுக்கு போக முடியும். நான் வந்து ஒரு கான்பிடன்ஸ்ல அந்த கஜாரியா பிராண்ட் டீலர்ஷிப் கேட்கிறேன். கம்பெனிக்காரன் சொல்லிட்டான், கம்பெனிக்காரன் டெல்லியில இருக்கிறான், மார்க்கெட்டிங் ஆள் இங்க இருக்கான். அதெல்லாம் விற்க உனக்கு தகுதி கிடையாது, நீ வந்து சந்துக்குள்ள ஷோரூம் வச்சிருக்க, லாய்க்கு இல்லைன்னா. அவங்க சொன்னாங்க, அவமானப்பட்டேன் முன்னுக்கு வந்தேன்னு. வாழ்க்கையில் அவமானப்படாமல் யாரும் முன்னுக்கு வரவே முடியாது. அதாவது ஆசை இருக்கவெல்லாம் ஜெயிச்சிட முடியாது. எல்லாரும் ஆசை இருக்குது. மல்லாக்கப்படுத்த ஆசை வந்தா கனவு வேண்டா வந்துடலாமா? ஆசை இருக்கவன் ஜெயிக்க முடியாது. வெறி வேணும், ஃபயர், நெருப்பு. என் பாஷையில வெறி இருந்தாதான் வரலாம். வெறி எப்படி சும்மா வரும்? சௌக்கியமா 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு கேட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, வெறி வந்துருமா? சத்தியமா வராது. கிடைக்காதப்ப அவமானப்பட்டாதான் வெறி வரும். அவமானப்பட்டாதான் வெறி வரும். வெறி வந்தாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால அவமானத்தை நீங்க வந்து தடையா நினைச்சு அதோட தோண்டு போய் விழுந்துடக்கூடாது. உங்களுக்கு எங்கெல்லாம் சவால் வருதோ அதெல்லாம் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும். 5வது இடத்துல இந்த கருத்தை ஃபர்ஸ்ட் ஆக்கினது அவங்க சேலஞ்சு. அவங்களுக்காக போராடல, அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்காகவே போராடி இருக்கிறாங்க. நோக்கம் நல்லதா இருந்தா சத்தியமா ஜெயிக்கும். அதை கண்டினியூஸா எஃபர்ட்டோட நம்ம பாடு பண்ணும். அந்த கஜாரி எனக்கு டீலர்ஷிப் தரல. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன்,
முன்னாடி என்னால எமோஷனலா பேலன்ஸ் பண்ண தெரியாது. எல்லாத்துக்கும் டயலாக் பேசுறது, சினிமா பார்த்து வெறும் டயலாகா பேசுறது, வீணா போயிருவோம். ஒரு சவாலுக்கும் நீங்க உங்க செயல்ல தான் பதில் சொல்லணும், வாயிலே சொல்லக்கூடாது. நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சுக்கு பூரா செயல். 2 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனிக்கு நான் டீலர்ஷிப் எடுத்தேன். இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு நான் ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட். எனக்கு எந்த கம்பெனி எனக்கு டீலர்ஷிப் தரலையோ, கடைசி 5 வருஷமா நான் டெல்லிக்காரனோட, கல்கட்டாக்காரனோட, பெங்களூர்காரனோட, சென்னையோட போட்டு நான் கூட வைக்கிறேன். இருக்கிறது கோயம்புத்தூர். அப்ப எல்லாருக்கும் அந்த வெறி வந்தாதான் உறுதியா ஜெயிக்க முடியும். 3 பேரோட ஃபர்ஸ்ட் இயர் டர்ன் ஓவர் 20 வருஷத்துல ஆரம்பித்த என்னோட நிறுவனத்தை இந்த 12 வருஷ ஜேர்னில 350 பேர் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், 250 பேர் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், மொத்தம் 60 பேருக்கு நான் வேலையை கொடுக்குறேன். 300 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றேன். இவ்வளவுதான் என் வளர்ச்சி. நான் அத்தனைக்கு கெட்டிக்காரன் கிடையாது. அப்ப சாதாரணமான நானே இவ்வளவு வளர்ந்தால் நீங்க எல்லாம் எவ்வளவு வளரலாம்? இது சமகாலத்துல வாழ்றோம். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்கு. ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம், அதெல்லாம் பழைய காலம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே காலத்துல வாழ்றப்ப எனக்கு இருக்க வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்க வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு இருக்கு. அப்ப எனக்கு வாய்ப்பு வரலையேன்னு சொல்றவங்க லாய்க்கு இல்ல. அடுத்தவனை குறை சொல்லி முன்னுக்கு வந்துட முடியுமா? எனக்கு அது சரியில்லை, எனக்கு அப்பா சப்போர்ட் பண்ணல, அம்மா கொடுக்கல, குறை சொல்லி எல்லாம் முன்னுக்கு வரவே முடியாது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பு. நீங்க எல்லாம் அடல்ட் ஆயாச்சுனால் உங்க பெற்றோர் மூலமா நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பு. என்னைக்கு நீங்க அதை ஓனர்ஷிப் எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் முன்னுக்கு வர முடியும். எல்லாரும் தன்னம்பிக்கைன்றாங்க. தன்னம்பிக்கை எவ்வளவு பேர் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ஆக்சுவலா ஜானகிராமன் கூப்பிட்டதே ஜேசி மீட்டிங்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க கொஸ்டின்ல கேட்டாதான் இனிமே என்னால ரிப்ளை பண்ண முடியும். தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் வாங்க. எல்லாராலையும் எல்லாம் முடியும், எல்லாராலையும் எல்லாமே முடியும். இதுக்கையில ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு ஸ்போர்ட்ஸ். 1 செகண்ட்ல போச்சுன்னா போச்சு. 1 வருஷம் உழைக்கிறான், ஒரே 1 செகண்ட் பின்னாடி வந்தா போச்சு. ஃபர்ஸ்ட் தான் உலகமே போராட்டம், 2வது தேர்ல சொல்ல மாட்டாங்க. அப்ப பிசினஸோ பாக்கி லைஃப்ல ஜெயிக்கிறதே ஈஸி, ஸ்போர்ட்ஸோட பாக்கி எல்லாம் ஈஸி. அதே மாதிரி ஆர்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது கஷ்டம். அவங்க எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணா இங்க ஒரு 3 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இதுக்கு லைஃபே அவங்க எவ்வளவு அர்ப்பணிக்கிறாங்க. அவ்வளவுக்குள்ள நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை. வாழ்க்கையில எல்லாரும் நீங்க எல்லாம் கிடைச்சதை மட்டுமே பாக்குறீங்க. இவங்க ஒண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு இழந்திருக்காங்க அது அவங்களுக்கு தான் தெரியும். எதையும் இழக்காமல் எதுவும் கிடைக்காது. எதை இழந்தாய் எது கிடைப்பதற்கு, அது ரொம்ப முக்கியம். இழந்தது நமக்கு மட்டும் தெரியும், கிடைச்சது உலகத்துக்கு தெரியும். நீ இழந்தது யாருக்குமே தெரியாது. இப்ப அவங்க என்ன இழந்தாங்க வாழ்க்கையில யாருக்கா தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எதெல்லாம் இழந்திருக்காங்கன்னு. ஆனா கிடைச்சது எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க வாழ்க்கையில இவங்களை போல நீங்களும் ஒரு சாதனையாளராக வரணும், நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படி சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.